கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் இந்த வாரம் மார்க்கெட் வந்து நல்லா முடிஞ்சிருக்கு. போன வாரம் நம்ம வீடியோ போட்ட அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சண்டே போட்டது கொஞ்சம் வயிற்றில் புளியை கரைச்சிது. நம்ம பதிவிடும் டைம் வந்து ட்ரம்ப் பேசுகிறத வச்சு நம்ம பதிவிட முடியாது. நம்ம மார்க்கெட் முடிஞ்சுன்னு ஒரு டேட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம். அது நம்ம மார்க்கெட் என்ன சொல்லுது அதை சொல்கிறோம் நம்ம. ஸோ போன வாரம் க்ளோசிங் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷ் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ட்ரம்ப் ஏதோ பேசினார், மார்க்கெட்லாம் கிளாப் டவுன் காட்டினாங்க. பட் இப்போ பார்த்தா அல்ட்ரா புல்லிஷ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து போன வாரம் என்ன சொல்லியிருந்தாக்கா, நிஃப்டி போன வாரம் RSI 60 மேலே க்ளோஸ் ஆச்சு, புல்லிஷ். மேபி ஒரு ஸ்லைட் வீக்னஸ் வந்துட்டு அங்கேருந்து மேலே போகலான்னு சொன்னோம், மேலே போயிடுச்சு. ரெண்டாவது என்ன சொன்னோம், அடுத்த வாரம் RSI 60 மேலே க்ளோஸ் பண்ணால் டபுள் ஸ்ட்ராங் சொல்லியிருக்கோம். இந்த வாரம் வீக்லி சார்ட்டில் RSI 60 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் டபுள் ஸ்ட்ராங். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் கொஞ்சம் இஸ் பை ஆன் டிப் மார்க்கெட். ஓகே, ஸோ இனிமேல் என்ன அர்த்தம்னாக்கா, மார்க்கெட் இந்த வீக் லோ கீழே க்ளோஸ் பண்ணால் தான் ட்ரெண்ட் சேஞ்ச். ஸோ இன்றைக்கி நிலவரம் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 25,709, 124 பாயிண்ட்ஸ் அப், 180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்பில் இருந்தது. ஸோ கொஞ்சம் வீக்கெண்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ப்ளஸ் தீபாவளிலாம் வந்தது. 21 டே மூவிங் ஆவரேஜ் 25,113. ஸோ அதுக்கும் நிஃப்டி க்ளோஸுக்கும் ஒரு 600 பாயிண்ட் கேப் இருக்குது. ஸோ அதனால் ஹியூஜ் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த கேப் நிறைய இருக்குது. அதனால் பெரிய லெவலில் சப்போர்ட் ரொம்ப கீழே இருக்குது. 21 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருந்தால் கொஞ்சம் மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும். இது மதிலேருந்து ரொம்ப பூனை மதில் மேலே இருக்குது. ஆனால் இது மார்க்கெட் மாடிக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் பெரிய பயப்பட தேவையில்லை. 50 டே மூவிங் ஆவரேஜ் 24,929. ஸோ 50 டே மூவிங் ஆவரேஜை விட 21 டே மூவிங் ஆவரேஜ் அதிகமாக இருந்தாக்கா புல்லிஷ். ஓகே, 21 டே மூவிங் ஆவரேஜை விட 50 டே கம்மியாக இருந்தால் பேரிஷ். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது கரால் ஆப்போசிட் அது. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ப்ளஸ் இந்த வாரம் இன்றைக்கி க்ளோசிங் வந்து டெய்லியில் RSI 69 வெரி ஸ்ட்ராங் நம்பர். இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் ஸ்விங் ஆகி போயிருந்தப்பவே 68. இப்போ வந்து பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலும் RSI 68 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் இது ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ். இதெல்லாம் வந்து டெக்னிக்கலி பாசிட்டிவ் சிக்னல்ஸ். இப்போ நம்ம மார்க்கெட்டை வந்து 1 வீக் 2 வீக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது RSI பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. பட் அதில் வந்து பெஸ்ட் RSI, அது கூட SME ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த MACDலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது ஃபேர்லி சிம்பிள், கண்ணில் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு புரியும். வீக்லி 21 டே மேலே க்ளாஸ் ஆவான்னு வேண்டிகிட்டு இருந்தோம். இப்போ வீக்லி 21 டே SMA பார்த்தா 24,962 இருக்குது, 25,709 இருக்கான். ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதுவும் ஸ்ட்ரென்த்து தான். லாஸ்ட் வீக் RSI வந்து 61, இந்த வாரம் RSI டெய்லி RSI 69. லாஸ்ட் வீக் வீக்லி RSI 57, இந்த வாரம் 60. ஸோ RSI 60 இஸ் ஸ்ட்ராங். ஸோ மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணுன்னாக்கா இந்த வீக் லோ கீழே க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்த வீக்கு ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ பொதுவாக RSI 60 தாண்டிச்சுனாக்கா RSI 70 நோக்கி போகணும். 70 ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியில் 69, வீக்லியில் 60. 70 ரெசிஸ்டன்ஸ் டெய்லியில், வீக்லியில் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்றைக்கி வந்து செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா FMCG இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெல்த் கேர் ஸ்ட்ராங்காக இருக்குது, கன்சூமர் டியூரபிள்ஸ் நல்லா இருக்குது, ஃபார்மா நல்லாயிருக்கு, ஆட்டோ நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் செட் பேக் இருக்குது. இப்போ பெரிய அளவு ஸ்ட்ராங்கில் இல்லை. நிஃப்டி 100, 200, 300 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பொதுவாக ட்ரெண்ட் இஸ் ஆர் ஃப்ரெண்டு. நம்ம பொதுவாக என்ன சொல்லிட்டு இருப்போம்னாக்கா, மார்க்கெட் வந்து நம்ம மந்த் ஆரம்பிக்கும் ரிசல்ட் மந்த் ஒரு 500 பாயிண்ட் கொடுத்தாக்கா புல்லிஷ். நம்ம தீபாவளி ஏர்லியாக கொண்டாடலாம், அந்த தீபாவளி கண்டினியூன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது தீபாவளிக்கு முன்னே நல்ல மார்க்கெட்டில் தீபாவளி கொண்டாடியாச்சு. அதனால் ரிசல்ட் மந்த்து இந்த ரேலி கேன் சஸ்டெயின் ஃபார் another 1.5 months. ஸோ ரிசல்ட் சீசன் முடிஞ்சப்புறம் இல் டேப்பர் ஆஃப். ஸோ அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னொரு முக்கியமான பதிவு என்னென்னா, ரொம்ப நாள் பொறுத்து இந்த மாதத்தில் மட்டும் FII வந்து ஒரு 6 நாள் நெட் பை 16 வரைக்கும் கணக்கு போட்டிங்கனாக்கா ஒரு 6 நாள் நெட் பை எழுதிருக்காங்க.
இதுக்கு முன்னே 2 மாதம் நெட் செல்ல தான் இருக்காங்க ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ எஃப்ஐஐ டிஐஐ டொமஸ்டிக் வாங்கினாக்கா மார்க்கெட் வந்து சிட்டியோட தான் இருக்கும். பட் எஃப்ஐஐ வந்தால் தான் சிட்டி விட்டு அவுட்டருக்கு போவோம் மார்க்கெட்டு மொமெண்டமோட. ஸோ அந்த மொமெண்டம் இப்போ மார்க்கெட்டு தெரியுது. எஃப்ஐஐ வந்தால் நம்ம சொல்லலாம் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டே போகுதுன்னு அது மாதிரி கிடையவே கிடையாது. எஃப்ஐஐ தான் பிக் பாய், பிக் பிளேயர், பிக் மணி கேன் இன்வெஸ்ட். உடனே ஞாபகம் வச்சுங்க, ஒரு டாலர் கொடுத்தா நம்ம 80 ரூபா கொடுக்குறோம். அதான் அவங்க ஸ்ட்ரென்த்து. நம்ம 80 ரூபா கொடுத்தா அவங்க $1 கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம இது வந்து இது புரிஞ்சதுனாக்கா எஃப்ஐஐயோட ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். ஓகே, எஃப்ஐஐஸ்க்கு இந்தியா வந்து ஒரு ஸ்மால் கேப் மார்க்கெட். ஓகே, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா தேடுவாங்க. ப்ளஸ் அவங்க வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் எக்கனாமிக் சைக்கிள் வித் ரிவர்ஸ் இருந்தால் அந்த பணத்தை எடுத்து இந்த மார்க்கெட்டில் போடுவாங்க. ஓகே, இதுதான் எஃப்ஐஐயோட குணாதிசயம். ஸோ அதனால் வந்து எஃப்ஐஐ இண்டிகேஷன் இப்போ நிஃப்டி டெக்னிக்கலி புல்லிஷ், எஃப்ஐ இண்டிகேட்டர்ஸும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்விங் லோ வந்து 24.8 ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்குது. அங்கேருந்து 24.8லேருந்து 24,437 357லேருந்து ஒரு ஸ்விங் ஹை போயிருக்கு 25,153. அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு 24,404. அங்கேருந்து அடுத்த ப்ரீவியஸ் ஸ்விங்கையான 25,153 ஒரு 2-3 வீக்ஸ் பேக் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவே ஒரு பிரேக் அவுட். பட் ஆனால் அங்கேருந்து என்னாச்சு, ஸ்ட்ரெயிட் பிக் ஃபால், 1 வீக்கில் பிக் ஃபால். அப்போ தான் நம்ம மீட் பண்ணோம். அப்போ தான் 21 டே வீக்லி கீழே க்ளோஸ் ஆச்சு. அடுத்த மாதம் எட்ஜில் க்ளோஸ் ஆச்சு. அடுத்த வாரம் அதுக்கப்புறம் 3 வீக்ஸ் அப் ட்ரெண்ட் கண்டினியூஸாக. ஓகே, 3 வீக்ஸ் அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்ட் இருக்குது. அது 3 ஒயிட் கேண்டில். ஓகே, அதே மாதிரி 3 பிளாக் கேண்டில் வந்தாக்கா 3 டார்க் க்ரோஸ் சொல்லுவாங்க. இது புல்லிஷ் கேண்டில். ஓகே, ஸோ அதனால் இந்த வாரம் RSI 60 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வாரம் லோ 25,060. ஸோ 25,060 நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் பண்ணால் தான் ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகே, ஸோ அதனால் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ் மார்க்கெட் கேன் கோ அப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அதாவது 25,669 வந்து 36 நடந்திருக்கு. ஓகே, 36 அந்த ஸ்விங் ஹை இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கும் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. 36 ஒரு ஹை 25,669, இன்றைக்கி 25,709. ஓகே, ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு 60 பாயிண்ட் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஜூனில் நடந்த ஸ்விங் ஹையோட நல்ல மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு புல்லிஷ் சைன். என்னன்னாக்கா மார்க்கெட் ஜென்ரலி ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஒரு 1000 பாயிண்ட் அது ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆன அப்புறம் மார்க்கெட் பார்க்கும். இப்போ கொஞ்சம் சின்ன ரேஞ்சாக பிரேக் அவுட் இருக்கு. அக்டோபரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது, ரிசல்ட் வந்து நிகழ்வு நடக்கும்போது இது ரொம்ப புல்லிஷாக பார்க்கலாம். மற்ற மந்தில் வந்து நம்ம ட்ராப்பாக கூட பார்க்கலாம். பட் இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சுனாக்கா நல்லா மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 27,000 27,800 எல்லாம் அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் டைமிங் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் புல்லிஷ். நம்ம மார்க்கெட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. டெக்னிக்கலி புல்லிஷ், RSI மூவிங் ஆவரேஜில் புல்லிஷ், FI டேட்டாவில் புல்லிஷ், ப்ளஸ் ரிசல்ட் சீசன் ரிசல்ட்ஸ் நல்லா வந்துட்டு இருக்குது. நம்ம கவலைப்பட தேவையில்லை. FI கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே ஒரு 1.5-2 மாதம் கண்டினியூஸ் செல். லாஸ்ட் ஜூலை ரிசல்ட் வந்து FIs ஆர் கம்பெனி செல்லிங், மார்க்கெட் கீழே போச்சு, பையிங் வந்தாச்சு. இனிமேல் மார்க்கெட் மேலே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. பட் இது மாதிரி டைமில் நம்ம எந்த மாதிரி ஸ்டாக் வாங்கணுன்னாக்கா, உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 2 quarters ரிசல்ட் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த குவார்ட்டர் அந்த ஸ்டாக் ரிசல்ட் இருந்து அதை வாங்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸு நம்ம வந்து அமெரிக்கா பொருளாதாரம், ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நிறைய டைம்ஸ் பண்ணுறோம். அதை விட நம்மக்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்குது அதை ட்ராக் பண்ணோம். நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கில் லாஸ்ட் 2 quarter எந்த ஸ்டாக்கில் மேலே இருக்கோ மார்க்கெட் இறங்கும் போது அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும். ஓகே, எந்த ஸ்டாக்லாம் ரிசல்ட் நல்லா இல்லையோ அந்த ஸ்டாக்கை இறங்க வாங்கக்கூடாது. அது ஃபாலிங் நைஃப். ரிசல்ட் நல்லா இல்லை, மார்க்கெட் இறங்கும்போது ஸ்டாக் இறங்கினாக்கா ஃபாலிங் நைஃப். ரிசல்ட் நல்லா இல்லை, மார்க்கெட் ரிசல்ட் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது 2 quarter, மார்க்கெட் நல்லா ஸ்டாக் இறங்கினா அது பேர் வேல்யூ பை. ஸோ வேல்யூ பை, ஃபாலிங் நைஃப், இதுக்கு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தீபாவளி இஸ் கோயிங் டு இந்த வருஷம் தீபாவளி நல்லா தான் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம வந்து ட்ரம்ப் சொல்கிறத பார்த்து நம்ம இருக்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம கார் ஓட்டும்போது ஃப்ரண்ட்டில் தான் பார்க்கணும். ரியர்வியூ மிரர் அப்பப்போ பார்த்துக்கலாமே தவிர ரியர்வியூ மிரரை பார்த்து நம்ம கார் ஃப்ரண்ட்டில் ஓட்ட முடியாது. சைடில் இருக்க மிரர் அப்பப்போ பார்க்கலாம், அது நோ ப்ராப்ளம். பட் நம்ம ஃபோக்கஸ்
நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இந்தியன் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக்ஸ், அமெரிக்கா பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிற ஸ்டாக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெக்னாலஜியெல்லாம் நம்ம ஸ்டாக்காக இருக்கணும் தவிர, மற்றபடி நம்ம ட்ரம்ப்பை பார்த்து நம்ம பயப்படுறதை விட அமெரிக்காவை சார்ந்திருக்கிற ஸ்டாக்கை பார்த்து நம்ம பேக் ஃபுட்டில் இருக்கணும். இதுதான் நிதர்சனமான்மை. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.